வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் டெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பயிற்சி வினாத்தாள் 5 தாங்க தமிழில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இது 7th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழில் இருக்க கொஸ்டின்ஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வரும். அது எது அப்படின்றதையும் நான் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அழுவம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அழுவம் அப்படின்னா என்னன்னா கடல். இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. சரிங்களா? அழுவம் என்பதன் பொருள் என்ன? கடல். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்தேரையன். சரிங்களா? இவர் தான் பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன். அடுத்து உரு என்பதன் பொருள் என்னன்னா அழகு. உரு என்பதன் பொருள் அழகு. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யாருன்னா மருதன் இளநாகனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகையில எத்தனை பாடல்கள்? 35 பாடல்களை ஓகேங்களா உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யாருன்னா மருதன் இளநாகனார். நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த நூல்களிலே மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். தொல்காப்பியரால் எழுதப்பட்டது. இதுதான் தமிழின் முதல் இலக்கண நூல் அப்படின்னு பல்வேறு இதுல கேட்பாங்க இந்த கொஸ்டினை. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஷ் எனப்படுகிறது. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஷ் எனப்படுகிறதுனா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா எரா. சரிங்களா? அதோட பேர் என்னன்னு சொல்றாங்க? எரா. நெக்ஸ்ட் ஒரு வரிகள் கொடுத்துட்டு அது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. உலகு கிளந்தென்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல். பெரிய கப்பலை இந்த வார்த்தைகள்ல குறிப்பிடும் நூல் எதுனா அகநானூறு. இந்த வரிகள் இது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது, இதனுடைய ஆசிரியர்கள் யார், இது எல்லாமே மிக மிக இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. நிறைய நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை என்னன்னு சொல்லுவோம்னா திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் என்னன்னு சொல்லுவோம்? திசை சொற்கள். இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் வடச்சொற்களை வடச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்தா திசை சொற்கள், வடமொழியிலிருந்து வந்தா அது வடச்சொற்கள்னு சொல்லுவோம். அடுத்து இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கழனி என்பதன் பொருள் என்னன்னா வயல். வயல்வெளி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தமிழ்ல கழனி. சரிங்களா? கழனி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஒன்று பாரதிதாசன் எழுதிய நாடக நூல் எதுன்னு கேட்பாங்க, இல்லை பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு விருது கிடைத்திருக்குன்னு கேட்பாங்க, இல்லை இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டின்லேயே இருக்கு. பிசிராந்தியார் என்னும் நாடக நூலை எழுதியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இதுக்கு தான் அவருக்கு விருதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எதுனா நாலடியார். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் இன்பத்துப்பால் பொருட்பால், அது 3 பிரிவா பிரிச்சுக்கோம் இல்லையா, அதே மாதிரி பகுப்பு கொண்ட இன்னொரு நூல் தான் என்னன்னா நாலடியார் அப்படின்னு சொல்றாங்க. சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல் எதுனா நாலடியார். நாலடியார் யாரால பாடப்பட்டிருக்கு? சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல். வேளாண் வேதம். இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா நாலடியார். ஏன்னா வேளாண்மை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறதுனால இதுக்கு வேளாண் வேதம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வி. நாலடியார்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நீங்க சொத்து பத்து அதெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான செல்வம் எதுனா அவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குற கல்வி தான் அப்படின்றத எதன் மூலியமா சொல்றாங்கன்னா நாலடியார் வழியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வி முனுசாமி. இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர்
கொஸ்டினுக்கு. சரிங்களா? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் வி முனுசாமி. இளமையில் கல் என்று கூறியவர் யார்னா ஔவையார். இம்பார்ட்டன்ட். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று கூறியவர் யார்னா பவணந்தி முனிவர். என்று கூறியவர் யார்? பவணந்தி முனிவர். அவருடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னா தமிழ்ல 42 இருப்பதாக சொல்லி இருக்கிறார். இம்பார்ட்டன்ட். அடுத்து நன்னூலை இயற்றியவர் யார்னா பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் நோ து ஆகிய 2 எழுத்துக்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்கள். இது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இல்லையா, அதுல 2 நோ தூ மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள்ல வரும். அதாவது குறுகி ஒலிக்கும். சரிங்களா? உயிரெழுத்து இல்ல, குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள், குறில் எழுத்துக்களா இருக்கும். மீதி இருக்கிற 40மே நெடில் எழுத்துக்களா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகை அப்படின்னு கேட்குறாங்க. பகுப்பத உறுப்புகள் 6 வகை. இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த மாதிரி பகுப்பத உறுப்புகள் 6 வகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, காலம் காட்டும் பகுப்பத உறுப்பு எதுனா இடைநிலை. இதுதானே சொல்லுவோம் நம்ம, இறந்த கால இடைநிலையா இருக்கலாம், எதிர்கால இடைநிலையா இருக்கலாம், இங்க நிகழ்கால இடைநிலையா இருக்கும். அதனால பகுப்பத உறுப்புலயே காலம் காட்டுற உறுப்பு எதுனா இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு கலை சொற்கள் தான். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னன்னா கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டு. வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா அழகு. வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? அழகு. தேனரசன் கவிதைகள் எழுதிய இதழ்கள். தேனரசன் அவர் கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. எந்தெந்த இதழ்ல அவர் கவிதை எழுதியிருக்காருன்னா வானம்பாடி, குயில், தென்றல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு அந்த புக்ஸோட நேம்ஸ் கொடுத்துட்டு இதுல எது தேனரசனுடைய கவிதைகள் இடம்பெறாத இதழ்கள் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். வானம்பாடி, குயில், தென்றல். காலமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னா வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். ஆயக்கலைகளின் எண்ணிக்கை மொத்தம் 64. கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கருத்து படங்கள்லாம் இந்த கார்ட்டூன் மாதிரி இப்ப நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஒரு யாரையாவது மிமிக் பண்ணணுன்றதுக்காக அவங்களோட இமேஜை கார்ட்டூன் இமேஜ் மாதிரி வரைஞ்சி அது சொல்லுவாங்க இல்லையா, அதான் கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். அதாவது துணியில வரையப்படுற ஓவியங்களை தான் கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கண்ணாடியில் ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எதுனா தஞ்சாவூர். கண்ணாடியில் ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது? தஞ்சாவூர். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எதுனா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா புனையா ஓவியம் புறம்போந்தென்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்தா எப்படி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1896. அது எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா சென்னையில இருக்கு. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896, சென்னையில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் எதுனா பூம்புகார். சரிங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் பூம்புகார். தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1981. ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. பழமொழி 400 என்னும் நூலை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். சரிங்களா? மூன்றுரை அரையனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நமக்கு கூற்றுல கேட்டுட்டு இருந்தாங்க. வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன். மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் டேஷ் மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றதுன்னா நெல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லை, நெல்லிக்காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லை மாவட்டமே முதலிடத்தில் உள்ளது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எதுனா தூத்துக்குடி. சரிங்களா? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுலாம் நம்ம செய்யற ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ். இல்லை எப்படி கீழடி இருக்கோ அந்த மாதிரி மதுரை பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்துல வரும் இல்லையா கீழடி, அந்த மாதிரி ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி. தன்பொருணை புனல் நாடு, இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யாருன்னா சேக்கிழார். திருநெல்வேலியோட சிறப்பை தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா சேக்கிழார். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடினார்? பொதிகை மலை. இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடினார்னா பொதிகை மலை. கூலம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா தானியம். கூலம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தானியம். பொதிகை மலையில் வாழ்ந்த முனிவருடைய பெயர் என்னன்னா அகத்தியர். பொதிகை மலையில் வாழ்ந்த முனிவருக்கு பெயர் என்னன்னா அகத்தியர். நம்மாழ்வார் பிறந்த இடம் எதுனா திருக்குருகூர். திருக்குருகூர். நம்மாழ்வார் பிறந்த இடம் எது? திருக்குருகூர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். குற்றால குலவஞ்சியை இயற்றியவர் திருக்கூட ராசப்ப கவிராயர். இம்பார்ட்டன்டான கொஸ்டின். குற்றால குலவஞ்சியை இயற்றியவர் திருக்கூட ராசப்ப கவிராயர். ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரநாதர். ரசிகமணி சிறப்பு பெயர் புனை பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன். ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரநாதர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். கழுகுமலையில் கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமானை பற்றி காவடி சிந்து பாடியவர் யாருன்னா அண்ணாமலையார். சரிங்களா? கழுகுமலையில் கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமானை பற்றி காவடி சிந்து பாடியவர் யாருன்னா அண்ணாமலையார். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து இம்பார்ட்டண்டானதை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.